அனைவருக்கும் வணக்கம். ஆதிநாராயணன், மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இது நம்ம தளபதியோட 2வது மாநாடு. மாநாடு சேலத்தில் நடந்துச்சு. யார் இருந்தீங்க? கை தூக்கலாமா? முடிச்சிருக்கீங்க. ரைட் சார். நான் ஒரு 80 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். மாநாடு போனப்போ 93 லட்சம் இருந்தது. வீட்டில் ஒன்றும் நம்பலை. உண்மைதானான்னு சொல்லி செக் பண்ணுறக்காண்டி ஒரு வீட்டில் எனக்கு ஓர்த்து விட்டாங்க. ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபுல் கேஷில் ஒரு வீடு வாங்கினோம். ஸோ அதில் ஓகேலேருந்து ஒரு 30 லட்ச ரூபா எடுத்து ப்ராஃபிட் மட்டும் எடுத்தெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ அடுத்தது ஒரு 80 lakhs போயிட்டு. தேங்க்யூ. சொன்ன தளபதி ஒரு 8 digit அதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுதா? இன்னொரு வீடு வாங்க. அது ஒரு 60 லட்சம் தேவைப்பட்டது. திரும்ப 80 வட்டி அதில் அண்ணாவோட பங்கு 30 லட்சம். அவர் ஒரே வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் 60 லட்சம். அந்த ஒரே வருஷம் இருக்கிற 30 லட்சம் 50% எல்லாம் ஃபியூல் ரொட்டேஷன். ஹாய் ஆல், என் நேம் பிரசன்னா. ஆக்சுவலாக எனக்கு அண்ணனை வந்து 2020 தெரியும் எனக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரேட்லலாம் போயிட்டு எவ்வளோ அடி வாங்கணுமோ எல்லாம் அடி வாங்கிட்டு ஃபைனலாக தான் அண்ணனோட கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பியூர்லி ஓகே ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி அதான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 18.5. பட் கரண்ட் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 29 இருக்குது இப்போது. ஸோ இதுதான் இப்போ. ஆக்சுவலாக நான் இன்னமும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அண்ணன்ட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன். நடுவில் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே சென்னையில் பண்ணிட்டேன். அது இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி வந்து ரெடி கேஷாக தான் பண்ணோம். அது வந்து க்ளோஸ் டு ஒரு 70 lakhs பக்கம் ரெடி கேஷாகவே கொடுத்து பண்ணதுனால என்னால் அடுத்தது பண்ண முடியல. இப்போ தான் எல்லா லோன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேயும் திரும்ப விகரஸாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தராஜ். இங்கே ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஐடி கம்பெனியில் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக செகண்ட் அட்டெம்ப்ட் ஓகே ஸ்ட்ராட்டஜியில். ஃபஸ்ட்டு சாரை வந்து 2022 அவர் எப்போ வந்து எம்எஃப்ஐஎல் குரூப்பில் எழுத ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அவரோட ஃபஸ்ட்டு வெபினார் நான் அட்டன் பண்ணேன். ஷீட்டும் அப்போவே வாங்கிட்டேன். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு 2018 தான் நான் ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதாவது எப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஏர்ன் பண்ணுறோம். அப்படியே மாதத்துக்கு 2 ட்ரிப்பு போவேன், ஹோட்டல்ஸில் சாப்பிடுவேன். அந்த மாதிரி லைஃப்பை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். 2018 என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அதுவும் எப்படி பேசுகிறாங்கன்னா நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அது வந்து ஒரு கேம்லிங் பிளேஸ், அங்கே வந்து எல்லாம் போயிடும், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ் நியூஸஸை மட்டுமே கேட்டுட்டு அதையும் ஜாலியாகவே எடுத்துக்கிட்டு சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பயங்கர கிராஷு டவுன் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். ஏதோ நம்ம ஏதோ உலகமே அழிஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸும் சொல்லுவாங்களா. சரி நல்ல வேலை நம்ம அந்த பக்கம் போகல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ அப்புறம் எதர்ச்சியாக அந்த குரூப் வந்து எனக்கு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணேன். சாரோட போஸ்ட் வந்து எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த போஸ்ட் மட்டும் எல்லாரும் ட்ரேடிங்கு எதோ பேசுவாங்க, அவங்களோட லாபத்தை பற்றி பேசுவாங்க. சாரோட போஸ்ட் மட்டும் ஒரு மாதிரி அது எப்படின்னு சொல்ல தெரியாது, ஆனால் வேறு மாதிரி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது. என்னடா ஒரு ஆள் மட்டும் தனியாக பேசுகிறாரே அப்படின்ட்டு அவரை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வெபினாரே அட்டன் பண்ணேன். அப்பயுமே எனக்கு நம்பிக்கை வரல பெருசாக. என்னமோ சொல்கிற 100 கோடி ரூபா அப்போ சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப மலைப்பாக இருந்தது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டேன். சரி ஒரு ஷீட் இருக்குது வாங்கிப்போம், ஏன்னா எங்கள் வேலை எல்லாமே எக்ஸல் ஷீட்டில் தான் நிறைய வேலை பார்ப்போமா. சரி ஒரு ஷீட் இருக்குது வாங்கிப்போம், என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அந்த எக்ஸல் ஷீட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக எக்ஸல் ஷீட் வாங்கின ஆளில் நான் ஒரு ஆள். வாங்கிட்டு சும்மா பார்ப்பேன் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதே இல்லை.
இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு 2023 ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இவ்வளோ சொல்கிறாங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 22 lakhs, அதாவது இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் சேர்ந்து 22 lakhs வந்து என்னோட 2024, அதாவது 23 1 இயரில் நான் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட 30% ப்ராஃபிட் இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஃபாலோ அப் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஓகே ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். சரி என்னதான் நடக்குது நம்மளும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற கான்டெஸ்ட் தான். அதில் 30% ப்ராஃபிட்டில் அப்புறம் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி பர்சனல் இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் வேறு எதையும் மார்க்கெட்லேயும் டச்சே கிடையாது. வேலைக்கு போவேன், வரும், சம்பளம் வந்ததுன்னா என்னோட ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி தான் அந்த ஒரு 8 மாதம் அப்படியே போயிடுச்சு. ஆக்சுவலாக 2024 அந்த மார்க்கெட் பூமை நான் ஆக்சுவலாக ஹார்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. ஒருவேளை நான் முன்னாடி 23 ஸ்டார்ட் பண்ணலை, அந்த 1 இயர் நான் பண்ணலை அப்படின்னா என்னால் அந்த இதை பெனிஃபிட்டை டேஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் அது கரெக்டாக 24 எண்டில் வந்து கம்ப்ளீட்டாக வைண்ட் அப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. திரும்ப இப்போ 3 months ஓகே எல்லாம் இப்போ கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ நம்மளால் இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் வந்த பிறகு திரும்ப இப்போ 3 months ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 2 lakhs 2,10,000 ரூபாய். இப்போ வந்து 12% ப்ராஃபிட்டில் இருக்குது இந்த 3 months மட்டும். அப்போவே நான் ஃபஸ்ட்டு பேட்சே நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போவே ஷீட்டு வாங்கி அப்போத்துலேருந்தே நான் பண்ணிட்டுருக்கேன். 3 டிமேட் அக்கௌண்ட்டு. என்னுடைய சொந்த டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப பழசு, நீங்கள்லாம் யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. 1992 ரிலையன்ஸ் ஐபிஓ வாங்கினது வந்து. அதுக்கப்புறம் நிறைய நடுநடுவில் வாங்கி தான் அது வந்து இன்னும் அந்த டிமேட் இன்னும் போயிட்டுருக்கு. பட் என் பசங்க பேரில் நான் 2022 ஓகே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எங்கள் பசங்க பேரில் நான் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ என் பசங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 32 லட்சம். இப்போ லாபம் வந்து 20% லாபத்தில் இருக்குது. பட் என்னுடைய சொந்தமாக பழசுலேருந்து இருந்தது 3% லாபத்தில் தான். எப்போ டவுட் கேட்டாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார், ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப நல்ல அதை விட இந்த மார்க்கெட்டை விட இன்னொரு விஷயம் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப வேறு ஏதாவது விஷயத்தில் டவுனாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும், திடீர்னு திறந்து எதையாவது படிக்கும்போது நிஜமாகவே உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நிறைய நேரத்தில் ரொம்ப ஊக்கமாக கொடுக்கும். பரவாயில்ல, இது பண்ணிடலாம், நம்மளால முடியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய எழுத்துக்களை படிக்கிறது அப்பார்ட் ஃப்ரம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். தேங்க்யூ. என்னோட பேர் சத்யா சிவபாலன். 2020 மேல ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்க ஆரம்பித்தோம். நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து 3 பேரும். ஒன்று மட்டும் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஒரே ஒரு விஷயத்தில் யாரும் பின்னாடியும் போகக்கூடாது. எந்த போஸ்ட் படித்தாலும் சரி யாரோட இதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளால் கடைசி வர சிம்பிள் விஷயம்னாலும் நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியணும். அது வரைக்கும் ஏதாவது கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணோம். ஒரு அரௌண்ட் 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நிறைய ட்ரேடிங் ரிலேட்டடான கோர்சஸ், வெபினாரு, நிறைய கிளாஸஸ்ஸு, ஸ்விங் ட்ரேடு எக்ஸட்ரா நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறோம். நல்ல ரொம்பவே செலக்டிவாக ரொம்ப யோசிச்சு ஈஸியாலாம் போய் நிறைய நமக்கு கிடைக்கும். யூடியூப்பு, நம்ம மீடியாவில், சோசியல் மீடியாவில் ஈஸியாக நிறைய கிளாஸஸ், நிறைய அட்வைஸ் அப்படிலாம் கிடைக்கும். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக நாங்கள் உள்ளே போகல. ரொம்ப நிறைய சர்ச் பண்ணி 3 பேருக்கும் ஓகே அப்படின்னு வர்றப்ப தான் அதை பே பண்ணி அந்த கிளாஸஸை நாங்கள் வந்து அட்டன் பண்ணுவோம். அப்படி அட்டன் பண்ணதில் நிறைய ஐடியாஸ் கிடைச்சது, நிறைய படித்தோம், ஓகே நிறைய பண்ணோம். அதில் நமக்கு வந்து சாரோட ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். சாரோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய பிரதர். ஆனால் சொல்லும்போது நான் எடுத்துக்கவே இல்லை ஈஸியாக. 2021 சொன்னான், நான் வாங்கவே இல்லை அந்த ஷீட்டை. 22 அவனே எனக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி இதை பே பண்ணி வாங்கிடுனான். ஃபஸ்ட்டு சொல்லும்போது 1000 rupees நினைக்கிறேன் சார், இல்லை ஷீட்டு ஃபஸ்ட்டு 3000 தான். அப்போ வாங்க சொன்னேன். 3000 கொடுத்து வாங்கினேன்.
வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஹீஸ் நோ மோர் நவ். எனக்காகவே அந்த ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறான். அதில் இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆனால் ஒன்று பண்ணேன். ஷீட்டை ஓப்பன் பண்ணலை, கிளாஸ் அட்டன் பண்ணேன் எல்லாம். ஏன்னா நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன்ல, அதோட தான் இதையும் பண்ணணும். நான் எதுக்காக அப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் என்னோட ஜாப் ரிசைன் பண்ணியிருந்தேன். எனக்கு ட்ரேடிங் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும், அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அப்படி ரிவர்ஸ் தான், ஃபஸ்ட்டு F&O தான். அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அதை படித்தோம். அந்த ட்ரேடிங் மணியை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்தோம். அதனால் இவன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ட்ரேடிங்க்கு அகேன்ஸ்டாகவே பேசிகிட்டே இருப்பான் என்கிட்ட. அக்கா அது வேண்டாம், ட்ரேடிங் வேண்டாம், செட் ஆகாது, சரியாக வராது அப்படின்பா. நாங்கள் அதை ஒத்துக்கல, நாங்கள் 3 பேருமே ஒத்துக்கல. ஸோ அதனால இதை ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நல்ல விஷயம். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, சாரோட கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். மந்த்லி சிப் சாரோடது ஒன்று இருக்கும், வீக்லி சிப் மந்த்லி சிப் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் பார்த்துருப்பீங்களா. நேராக என்ன பண்ணேன், 5000 rupeesல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது 22லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5000 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 20,000 சாரை 20,000 தான் அதில் போடுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரௌண்ட் இப்போ அது வந்து 10 lakhs கிராஸ் பண்ணிடுச்சு. என்னோட பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே நேரத்தில் நான் அவ்வளோ கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அவ்வளோ வெபினார் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் சாரோட கிளாஸ் மட்டும்தான், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அது லாஸ் ஆனால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அது திரும்ப டவுன் ஆனால் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், ஹையானா 100% கிராஸ் ஆச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வந்துன்னா கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். நிறைய பேரோட இப்படி தான் இருக்கும். நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், ஹை 100% கிராஸ் ஆகிட்டுனா அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்போ 100% கிராஸ் பண்ணும்போது திரும்ப 10% மேலே போனால் என்ன பண்ண போகிறோம், 20%ங்கிற இந்த ஃபினான்ஷியல் மணி மேனேஜ்மெண்ட்டு இங்கே மட்டும்தான் கிடச்சிது. இது மட்டும்தான் நம்மளை சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகும் ஷேர் மார்க்கெட்டில். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு வந்து ரொம்ப 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 முக்கியம். என்னோட இது ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே நிறைய எல்லாருமே ஜென்ட்ஸ் தான் இருக்கிறீங்க, லேடிஸை இதில் இன்வால்வ் பண்ண வைங்க. உங்கள் நம்ம கிட்ஸுக்கும் சொல்லி தரணும். என் பொண்ணு 8th படிக்கிறா, அவருக்கு நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டீச் பண்ண நம்மளாம் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. நேஷ்னல் ஃபினான்ஸ் ஒலிம்பியாடுன்னு ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதை பார்த்தேன், அதில் கிளாஸ் பே பண்ணி விட்டுட்டேன். எக்ஸாம் மட்டும் தான் பே பண்ணோம், அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னோட பர்சனல் சஜஷன். நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேடிஸை உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கும். நான் என்னைக்கு உள்ளே வந்தனோ அதுலேருந்து வீட்டில் உள்ள நார்மலான செலவுகள்லாம், எக்ஸ்பென்சஸ்லாம், கண்ணில் கண்டதெல்லாம் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வருவாங்க, நானும் வாங்கிட்டு வருவோம் பாப்பாக்காக. அது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஜென்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் தெரியல. தப்பா சொல்றேன்னு எனக்கு தெரியல. லேடிஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் ஒரு விஷயத்துலையும் நடக்கும். லேடிஸால மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது, வீடுன்னு வரும்போது லேடிஸால மட்டும்தான் ஒரு பெரிய சேஞ்சஸை ஈஸியா கொண்டு வர முடியும். பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. இங்கே சென்னையில் செட்டில் ஆகி 20 years ஆகுது. நான் இன்னுமே வீடு வாங்கலை. நோ கார் எனக்கு தேவையில்லை, தேவைப்படலை, அதனால நான் வாங்கலை, வீடு வாங்கலை. ஆனால் வீடை வாங்குற அளவுக்கு அப்படியே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லேடிஸ் கற்றுக்கிட்டாங்க, ஒரு லேடிஸ்க்கு இதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வரல கற்றுவோம். சிலர் வந்து இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் கற்றுக்கிட்டு ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட சின்ன பொண்ணோட பர்த்டே, நான் இங்கே வரல, அப்போ போகலன்னு சொல்லிட்டு இருந்தேன். பே பண்ணி கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டதே அவர் தான். அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கு தான் எனக்கு டைம் எடுத்தது. நாங்கள் தான் இதை கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஜாப் இல்லாமல் இருக்கிறப்ப என்னால் இருக்கவே முடியல. நான் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தேன். என்னால் நான் வந்து எம்டெக் முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கிறத என்னால் ஒரு டைஜஸ்ட் பண்ணவே முடியல கொரோனா டைமில். எனக்கு 2 பேபிஸை பார்த்துக்காதுக்காக தான் நான் வந்து வீட்டில் உட்கார ஆரம்பித்தேன். என்னால் அதை ஸ்டில் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்னைக்கு சாரோட கிளாஸஸ் அட்டன் பண்ணோன்னா எனக்கு அது ஒரு பெரிய டைமிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு தான் ஸோ வீட்டில் இருந்தே ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டேன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆல்மோஸ்ட் நான் தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸ்பென்சஸும் போக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். 2 பேர் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ்டாக. அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, பேலன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சாருக்கு தான் அவர் தேங்க் பண்ணணும். அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டதுல ஒன்லி சாரோட ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். ஃபண்டை எந்த மாதிரி அலோகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறது எனக்கு இதுதான் தெரியாது. நிறைய யூடியூப் நான் நிறைய பார்த்துட்டே படிச்சுட்டே இருக்கும். புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன், நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறேன்.
படிக்கிறதுல கரெக்ட் அலோகேஷன், அந்த அலோகேஷனை எந்த இடத்துலையுமே சொல்லி தருவேன். இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதையும் நம்ம வந்து எப்போவுமே யோசிக்கவே கூடாது. லேடிஸ் புரிஞ்சுக்கல அப்படின்னா பே பண்ணிட்டு சேர்த்து விட்டுருங்க. அங்கே ஒரு 3 பேர் பேசும்போது லேடிஸ் பார்த்துப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வீட்டில் அவங்க தான் நல்லா வந்து அதை வந்து டாமினேட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. லேடிஸ்க்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்லியே தரவே வேண்டாம், எந்த கிளாஸஸோ எதுவுமே பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக லேடிஸ்க்கு தெரிஞ்சிட்டாலே வீட்டில் வந்து அது கொஞ்சம் வந்துடும் அப்படின்னு. அது என்னோட பாயிண்ட்டு. அதே மாதிரி அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வீடோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ.